இன்றைய வசனம் லூக்கா 18ஆம் அதிகாரம் 42வது வசனம். இயேசு அவனை நோக்கி, "நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது" என்றார். இன்றைக்கும் நாம் நம்முடைய ஜெப நேரங்களில் அநேக காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம் பிரியமானவர்களே. ஆனால் நம்முடைய ஜெபம் திட்டமும் தெளிவுமான ஒரு ஜெபமா இருக்கிறதா என்று நாம் யோசித்து பார்ப்போம். எரிகோ வீதியில் இருக்கிற வர்திமேயு என்ற குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருக்கிறான். ஆனால் ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை கேட்கிறான். காதுகளிலே மக்கள் நடந்து போகிற சத்தத்தை அவனுடைய காதுகளில் கேட்டு அருகாமையில் அந்த ஜனங்களிடத்திலே விசாரிக்கிறான். அப்போது அவங்க சொல்றாங்க, இயேசு இந்த வழியே போகிறார் அப்படின்னு சொல்லி அவனோடு கூட சொல்றாங்க. அப்போ அவனும் இயேசுவே, உடனே அவனுக்குள்ளேயும் ஒரு எண்ணம் வருகிறது. இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கும் இரங்கும் அப்படின்னு சொல்லி அவனும் கூப்பிடுறான். நடந்து போகிறவங்கலாம் அவன "நீ பேசாம இரு" அப்படின்னு சொல்லி ஜனங்கள் அதட்டுறாங்க. ஆனா அவன் மறுபடியும் மறுபடியும் அதிகமா கூப்பிடுறான். உடனே அந்த சத்தம் இயேசுனுடைய காதுகளிலே கேட்கிறது. அப்ப ஏசப்பா சொல்றாரு, நின்று அத நான் அவன "என்னிடத்துல நீங்க கூட்டிட்டு வாங்க" அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்றாரு. அவன "என்னிடத்துல நீங்க கூட்டிட்டு வாங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவன் கிட்ட வந்தபோது இயேசு சொல்றாரு, "உனக்கு நான் என்னப்பா செய்யணும்?" அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே ய அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவன் சொல்றான், "ஆண்டவரே, நான் பார்வையடையணும்" அப்படின்னு சொல்லி சொல்றான். உடனே அப்போது "நீ இயேசு சொல்றார், நீ பார்வையடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஃபர்ஸ்ட் சொல்லுகிறான், "நான் என் தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும்" என்று மட்டும் தான் கூப்பிடுறான் பிரியமானவர்களே. 2வது சொல்றான், நீ 2வது தான் சொல்றான், நான் பார்வையடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஏசப்பா கேட்கிறாரு, "நீ எனக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நீ விரும்புற?" அப்படின்னு சொல்லி ஏசப்பா கேட்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அவன் சொல்றான், "ஆண்டவரே, நான் பார்வையடையணும்" அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்போ அந்த விஷயத்துல நான் அந்த காரியத்துல நம்ம பார்க்கும்போது, அவன் முதலாவதாக தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று மட்டும் தான் அவன் கூப்பிடுறான். அப்பவே நான் பார்வையடையணும், எனக்கு நீங்க சுகம் தாங்கன்னு சொல்லி கேட்கல. ஆனா லாஸ்ட்ல தான் ஆ ஏசப்பா அவன கூட்டிட்டு வர சொல்றப்போ, ஆ ஆண்டவருடைய அருகாமையில வர்றப்பந்தான் அவன் சொல்றான், ஆண்டவரே, நான் பார்வையடையணும், எனக்கு கண்ணு தெரியல" அப்படின்னு சொல்லி ஏசப்பாவிடத்துல தெளிவான ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது, ஏசப்பா உடனே அவனுடைய விசுவாசத்த பார்த்து, "நீ பார்வையடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது மகனே" அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா சொல்லி, ஏசப்பா அவனுடைய கண்கள திறந்து அவனுக்கு ஒரு அற்புதத்த செய்கிறார் பிரியமானவர்களே. இன்றைக்கும் கூட நீங்க அநேக காரியங்களுக்காக நீங்க ஜெபித்துக் கொண்டே இருக்கலாம். ஒருவேளை "தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும்" அப்படின்னு சொல்லி எங்க சும்மா மேலோட்டமாக என்னென்ன காரியங்கள்லாம் எனக்கு தேவையா இருக்கு, இதெல்லாம் எனக்கு நீங்க சந்திக்கணும் ஏசப்பா, இப்படியெல்லாம் நீங்க செய்யணும் ஏசப்பா அப்படின்னு சொல்லி ஒருவேளை கூட நீங்க சும்மா மேலோட்டமாக கூட ஒருவேளை நீங்க ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். இந்த விஷயத்துல எனக்கு கண்டிப்பா நீங்க அற்புதத்தை செஞ்சே ஆகணும் ஏசப்பா. உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு நீங்க இத தரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அந்த காரியத்துல எனக்கு நிச்சயம் எனக்கு தரணும் ஏசப்பா. உம்முடைய சித்தம் நிறைவேற்றப்படட்டும் ஆண்டவரே நீங்க சொல்லி ஒருவேளை நீங்க ஜெபிக்காமல் இருந்திருக்கலாம். நீங்க இந்த எனக்கு பார்வை வேணும்னு சொல்லி இந்த பந்திமய குருடன் கூப்பிட்டது போல, எனக்கு பார்வை வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னது போல, நீங்களும் கூட ஒரு குறிப்பிட்ட காரியத்துல இந்த விஷயம், பிள்ளையுடைய திருமண காரியமா, உங்களுடைய தேவைகளா, இல்லன்னா வேலையா, இல்லன்னா வ ஃபைனான்ஸு தேவையா, ஏதாவது ஒரு காரியத்து நிமித்தம் நீங்க கேட்டிருந்தா கூட, இந்த குறிப்பிட்ட இந்த காரியத்துல எனக்கு வேணும் ஆண்டவரே. இது என்ன நெடுநாளா என்னை காத்திருக்குத பண்ணுதப்பா. எனக்கு இந்த காரியங்களில எனக்கு தேவைகள் சந்திக்கப்படாத நிமித்தம், இதுல ஒரு அதிசயத்த நான் காணாதது நிமித்தம், என்னுடைய உள்ளம் சோர்ந்து போகிறது ஏசப்பா. நீங்க என்னுடைய உள்ளத்த நீங்க அறிஞ்சிருக்கிறீங்கல்ல. எனக்கு நீ இந்த காரியத்துல நிச்சயம் இந்த வருஷத்துல அந்த கடைசில வந்துட்டேன்லப்பா. எனக்கு நிச்சயம் அற்புதத்த செஞ்சிருங்க ஏசப்பா. நான் உம்மை மகிமைப்படுத்துறேன் ஏசப்பான்னு நீங்க கேளுங்க. ஏசப்பா, ஆ யா எந்த ஒரு மனிதனானாலும், யார் எந்த ஒரு காரியத்துக்காக கேட்டாலும் கூட, ஏசப்பா விரும்புகிறபடி அவ எதிர்பார்க்கிறபடி நம்ம கேட்டோமானா, நிச்சயமா கர்த்தருக்கு பிரியமா இருந்து அந்த காரியங்களில நிச்சயமா அற்புதத்த செய்வார். நம்ம சுகமா இருக்கணும்னு தானே ஏசப்பா விரும்புறாரு. நிச்சயமா அ உங்களுக்கும் அந்த அற்புதத்த செய்வார். நீங்க எந்த காரியத்துக்காக வேண்டிக் கொண்டீங்களோ, அந்த காரியத்தில குறிப்பிட்டு கேளுங்க. இந்த வருஷத்தின் கடைசியில உங்களுக்கு அற்புதத்த செய்து உங்கள சந்தோஷப்படுத்துவார். ஆமென். ஜெபம் செய்வோமா? அன்புள்ள ஏசப்பா, அந்த வேலைக்காக நன்றி ஏசப்பா. இந்த வேலையிலும் கூட பர்திமேயு குருடனை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, அப்பா, கேட்டுக்கொண்டது போல தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்றான். அதுக்கு பிற்பாடு அப்பா அவனுடைய பார்வைக்காக அவன் கேட்கிறான். ஆனால் ஏசப்பா, அவனுடைய விசுவாசத்தின்படி
நீ பார்வை அடைவாயாக என்று சொல்லி அவனுக்கு கண்களில நல்ல பார்வையை கொடுத்து உங்க அன்பை அறிந்து கொள்ள செய்த என் தேவன் ஆண்டவரே, அப்பா இந்த வேளையிலும் கூட அப்பா உம்முடைய பிள்ளைகள் வேண்டிக் கொள்கிற தெளிவான ஒரு விண்ணப்பமாய் உங்களுடைய சமூகத்திலே ஒருவேளை இதுவரையிலும் இல்லாமல் அவர்கள் ஜெபித்ததிலே பெற்றுக்கொள்ளாமல் இருப்பார்கள். ஆனால் இந்த வேளையிலும் கூட அந்த பிள்ளைகளுடைய ஜெபத்திலே ஒரு குறிப்பிட்டு உம்மிடத்துல சமூகத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ளத்தக்கதான ஒரு அற்புதத்தை நீங்க இந்த பிள்ளைகளுக்கு நீங்க செய்யுங்கப்பா. இந்த வருடத்தின் ஆரம்பத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு வேளை ஒரு விண்ணப்பத்திற்காக அவர்கள் கேட்டுக்கொண்டு இருந்த காரியங்களிலே அவர்கள் குறிப்பிட்டு ஆண்டவரே தெரியாமல் ஜெபித்த காரியமா இருந்தாலும் பரவாயில்லப்பா. இந்த நாட்களிலே அந்த பிள்ளைகள் கேட்கிற அந்த விண்ணப்பத்துக்கு நீங்க பதில் கொடுத்து அந்த பிள்ளை வேண்டிக் கொண்டு அந்த காரியத்தில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்து இயேசப்பா அந்த பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துங்க. ஆண்டவரே, எந்த ஒரு நபர் கேட்டாலும் அவர்களுக்கு நீங்க அற்புதங்களை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறீங்க. அந்த திட்டவட்டமான ஒரு ஜெபத்தை செய்து உம்மிடத்திலிருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ள அந்த பிள்ளைகளுக்கு கிருபை தாங்க. இயேசப்பா நீங்க அப்படியே செய்ய போறதற்காக நன்றி. இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். சொட்டு